ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி தான். வெங்காயத்துக்கான முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். வெங்காயம் வந்து ஏற்றுமதிக்கான தடை வந்து இந்த மாதம் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீடித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அறிவிக்கிறபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கண்டிப்பாக அரசு வந்து மத்திய அரசு வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் விலை வந்து சரிவுனால மற்றும் ஏற்றுமதிக்கு அனுமதிக்குமாறு விவசாயிகள் வந்து மத்திய அரசிடம் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து வெங்காயத்தோட விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஏற்றுமதி வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க மத்திய அரசு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லைன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நுகர்வோர் வந்து நலத்துறை செயலாளர் வந்து ரோஹித் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு. வரலாறு காணாத வகையில் இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலையும் பூண்டு விலை வந்து உயர்ந்திருக்கிறது தான் இதுக்கான காரணம். இல்லத்தரசிகள் வந்து வயிற்றுலையும் வந்து புளிய கரைக்கிறதாகவும் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா 1 கிலோ பூண்டோட விலை வந்து 500 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதற்கிடையே வந்து சமையலில் மிக முக்கியமான உணவாக கருதப்படுற பொருள் தான் வெங்காயம். அதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் உயர வாய்ப்பு இருக்கிறதாகவும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகள் வந்து ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு. நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வெங்காயத்து விலை வந்து உயர்வுக்கு வர்றதுனால எல்லா இல்லத்தரசிகளும் கூடி சீக்கிரம் அந்த வெங்காயத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. அது நிறையாவும் வாங்கி நம்ம சேமித்து வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வெங்காய விலை ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த அது வந்துட்டு நம்ம பயன்பாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த நீ எக்ஸ்ட்ரா வெங்காயம் வாங்கணுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.